இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கக்கூடியவர் அவரே மேடையில பேசும்போதெல்லாம் தீய சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தின்றாரு. சரி, நீங்க வீட்டுல ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு வரீங்க, படிச்சுட்டு வர ஸ்கிரிப்ட கார்ல டிராவல் பண்ணும்போது கூட ஒரு 5 வாட்டி படிச்சிருக்கலாம்ல, மறந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் பாக்குறாரு, பார்த்துட்டு சரி ஓகே திருப்பி எடுத்து பார்ப்போம் என்ன அது அப்படின்ட்டு. ஒரு முதலமைச்சர் அவர்கள் அவர் வெற்றி பெற்ற தொகுதியில நன்றி சொல்ல போனா அந்த இடத்துல பொதுமக்கள் அவர்களுக்கு வாக்களித்ததுக்காக நன்றி சொல்லிட்டு அந்த பொதுமக்களுக்கு என்ன திட்டங்களை செய்ய போறோம் அப்படின்றத எடுத்து வைக்கக்கூடியதான் ஒரு நல்ல அறிவு ஜீவி. நீ சென்னைக்கு மேயரா இல்ல டிஎம்கேக்கு மேயரான்னு தெரியல. டிஎம்கே ஒவ்வொரு பொது கொடுத்து போய் நிக்கிற. நீ டிஎம்கே கொத்தடிமையாக மாறிட்ட. நீ அதாவது புரோட்டோகால் பத்தி நீ பேசுனியே, புரோட்டோகால் பத்தி. அப்ப சேகர் பாபுக்கெல்லாம் நீ கொடை பூச்சின்னு போனிய. அப்ப அது புரோட்டோகால் கிடையாதா? என்ன பேசுற நீ? பேசாம மேயர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு டிஎம்கே போய் சேர்ந்துருக்க கூடாது செஞ்சு. நீங்க இருக்காது உனக்கு அசிங்கமா. அது மேயர் பதவிக்கு அசிங்கம் என்னன்னா இப்போ ராஜினாமா பண்ணிட்டு நீ போயிடுன்ற. நான் எது கவர்மெண்ட் காசு வேஸ்ட் பண்ற? உனக்கு தண்ட சம்பளம் வேற. கவர்மெண்ட்டுக்காக நீ இது நல்லது பண்ணு. சென்னை மாநகராட்சி மேயர் அதை பத்தி பண்ணனா டிஎம்கேக்காக பேசினுக்கிற. அதான் 5 வருஷத்துல ஒன்றும் பண்ணல, மக்களுக்கு சேவை செய்யல, நல்லது பண்ணல, பெண்கள் பாதுகாப்பு இல்லை, இவ்வளவு அராஜகம் பண்ணியிருந்தாங்க. அதை சப்போர்ட் பண்றேன்னா நீ எவ்வளவு காசு வாங்கியிருப்ப அவங்கள்ட்ட? இப்போ ஆட்சி மாதிரி நல்ல ஆட்சி போயிட்டு இருக்கு. அது பொறுக்கல உனக்கு. டிஎம்கே பத்தி பேசி விஜயனை பத்தி யாராவது தப்பா பேசின்னு இருக்க. உன்னை எவ்வளவு கை ஊத்துறாங்க தெரியுமா எல்லாரும்? அப்புறம் உனக்கு வெக்கமே கிடையாது. என்ன பண்றது உன்னை? நான் எங்களுதான் அசிங்கமா உன்னை பத்தி பேசுறதுக்கு. சென்னை மேயர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு நீ போயிடுத செஞ்சு. அங்க போயிட்டு டிஎம்கே சாணி தட்டு என்ன பண்ணு? சத்தியமா தெரியல எங்களுக்கு.